ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் தாத்தாவை போட்டு வள கொலன்னு இழுன்னு இழுக்கிறீங்களேடாப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு வாரமாக இப்படி என்னை படுக்க வச்சே ஷூட்டிங் எடுக்கிறீங்களேடா, என்னால் முடியலையேடா, ஐயோ எறும்பு கடிக்குதுன்னு டான்ஸ் ஆடுறாரு தாத்தாவை காப்பாற்றுங்கிறாப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. அதாவது ஷூட்டிங் எடுக்கிறன்ற பேரில் கொண்டு வந்து படுக்க போட்டு இவங்க படுத்துகிற பாடு இருக்கே ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சோறு தண்ணி திங்க விடாமல் இப்படி பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல விடுங்க, தாத்தாவோட ரியாக்ஷன் தான் இப்படி இருக்குது. இன்னொரு பக்கம் பாட்டி ஒரு பக்கம் வந்துட்டு எல்லா சடங்கையும் ஆரம்பிக்கலாம்ப்பா, எடுத்துகிட்டு போய் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது டப்புக்குன்னு வந்துட்டாங்க. நிறுத்துடா அப்படின்னு ஒரு கூக்குரல். என்னம்மா சொல்ல வர சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்க இவங்களே என்னை வச்சுக்கிட்டு பந்தாடுறாங்க. இதில் இவ வேற நிறுத்துடான்னு சொல்கிறாளேன்னு தாத்தாவோட ரியாக்ஷன் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த சடங்குமே கோபி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சண்டைக்கு வராங்க. ஏம்மா எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்காதமான்ட்டு கதறாங்க, குமர்றாங்க, கேட்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, எல்லாருமே சுற்றி இருக்க எல்லாருமே இல்லை கோபிக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை, ஒன்று கண்ணு முத்து பேத்து வச்சியம்மா இப்படி கேள்வி கேட்கலாமான்னு சொல்லி கேள்வி கேட்க இவருக்கு சாவ போகிறேங்கிறது முன்னாடியே தெரிஞ்சதுனால தான் சொல்லிட்டாரோ என்னமோ தெரியல. எனக்கு எல்லா சடங்கையும் பாக்கியா தான் செய்யணும்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பாக நான் செய்ய விட மாட்டேன் கோபின்னு சொல்லிட்டாங்க. நான் கோர்ட்டுக்கு போவேன், ஜெயிலுக்கு போவேன், அங்கே போவேன், இங்கே போவேங்கிறாரு. நீ எங்கே வேணா போடுறா சாமி, ஆளை விட்றா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீ எங்கே போனாலும் நான் செய்ய விட மாட்டேன், என்ன உன்னை விட எனக்கு உரிமை அதிகமாக இருக்குது, ஏன் புருஷன்டா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது தெரியுமா பார்க்க, நெருங்குடா பொசுக்கிடுவோம் கூட்டம்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமாக டைலாக் கிடைக்குது. பக்கமாக இப்படி டைலாக் அடிக்கிற பாட்டி எங்கே பாட்டி இருந்த அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தாத்தாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குமா, என்ன படுக்க போட்டுட்டு இவங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்களே, விட்டாங்கன்னா ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ஓடலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறாங்களேன்ற மாதிரி. சரி பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்